கடந்த ஆண்டு மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவான மித்ராவின் IPT 4.0 உதவி நிதிக்கு விண்ணப்பித்தவர்களில் 8791 பேருக்கு நிதி அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு உயர்கல்வி கூடங்களுக்கு நுழையும் B40 இந்திய மாணவர்களுக்கான அச்சிறப்பு நிதிக்கு மொத்தம் 25 பில்லியன் ரிங்கெட் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பொது மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களை சேர்ந்த 12,626 மாணவர்கள் அதற்கு விண்ணப்பித்திருந்தனர். ஆனால் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத காரணத்தால் 3835 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. அவர்கள் முறையே B40 குடும்பத்தை சேராதவர்கள், 3வது மற்றும் 4வது கல்வியாண்டில் இருப்பவர்கள், டிப்ளோமா மற்றும் இளங்கலை பட்டப்படிப்பு அல்லாத மற்ற படிப்புகளை வைத்திருப்பவர்கள் ஆவர். ஆக விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எஞ்சிய 8791 பேருக்கு ஒன் ஆஃப் முறையில், அதாவது ஒரு முறை மட்டும் வழங்கப்படும் இவ்வுதவி நிதி BSN வங்கி வாயிலாக கட்டம் கட்டமாக சேர்ப்பிக்கப்படும். தங்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதை மாணவர்கள் மித்ரா இணைய அகப்பக்கத்தில் இப்போதே சரிபார்க்கலாம். உள்நாட்டு பல்கலைக்கழகங்களில் பயிலும் 1ஆம் மற்றும் 2ஆம் ஆண்டு B40 இந்திய மாணவர்களின் நிதி சுமையை குறைப்பதற்காக இந்த IPT மித்ரா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 66 வயதில் $1 மில்லியன் சம்பளத்தில் அமெரிக்காவின் பிரபல கணினி சீல் தயாரிப்பு நிறுவனமான இன்டெலின் புதிய தலைமை செயலதிகாரியாக மலேசியாவில் பிறந்தவரான லிபுதான் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜோஹோர் மூவாரை சேர்ந்த அந்த மூத்த தொழில்துறை ஜாம்பவானின் நியமனம் மார்ச் 18ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. தடுமாறும் நிலையில் இருந்து ஒரு வெற்றிகரமான கணினி சீல் உற்பத்தி மற்றும் வடிவமைப்பு நிறுவனமாக இன்டெலை மாற்றுவதே அவருக்கு இடப்பட்ட பணியாகும். அதற்காக தானுக்கு $1 மில்லியன் அடிப்படை மாத சம்பளத்தோடு வருடாந்திர போனஸாக $2 மில்லியன் வரையிலும் வழங்கப்படும் என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. சிங்கப்பூரில் வளர்ந்து இயற்பியல் துறையில் பட்டப்படிப்பை முடித்த தான் பின்னர் அமெரிக்கா சென்று வணிக நிர்வாகத்திலும் அணுக்கரு பொறியியல் துறையிலும் முதுகலை பட்டம் பெற்றார். இன்டெலில் இணைவதற்கு முன் தான் வெல்டன் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் தோற்றுநர் ஆவார். கேடன்ஸ் டிசைன் சிஸ்டம் நிறுவனத்தின் CEO ஆகவும் பணியாற்றி அதனை லாபகரமாக மாற்றிய பெருமையும் இவருக்குண்டு. தானுக்கு கடும் சவால் காத்திருந்தாலும் அவரின் நியமனம் முதலீட்டாளர்கள் இடையே நல்ல வரவேற்பை பெற்று இன்டெலின் பங்கு மதிப்பும் 15 விழுக்காடு உயர்ந்துள்ளது. இன்டெலின் CEOவாக தானின் நியமனம் ஒரு சிறந்த தனிப்பட்ட சாதனையாக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மலேசியர்களுக்கே உத்வேகமாக உள்ளது. மலேசியர்களும் உலக அளவில் வெற்றியை அடையும் திறன் கொண்டவர்கள் என்பதற்கு இதுவே தக்க சான்றாகும். சுற்றுச்சூழல் மற்றும் சமூக சவால்களை எதிர்கொள்ள நிலையான வாழ்க்கை முறைக்கு மாறுவதை விரைவுபடுத்துமாறு பினாங்கு பயணீட்டாளர் சங்கமான CAP அரசாங்கம், வணிகங்கள் மற்றும் சமூகத்தை வலியுறுத்தியுள்ளது. இந்த மாற்றமானது யாரும் பின்தங்கியிருக்க கூடாது என்பதை உறுதி செய்வதாகும் என CAP தலைவர் முஹிடின் அப்துல் காடீர் தெரிவித்தார். கழிவுகளை குறைத்து உள்ளூர் மற்றும் கரிம விளைபொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நிலையான உணவு முறைக்கு மாறுவதும் அவற்றிலடங்கும் என்றார் அவர். மலேசியா ஒவ்வொரு நாளும் 7000 டன் உணவு கழிவுகளை வீசுவதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. அவற்றில் 4080 டன் இன்னும் உண்ணக்கூடியவை என்பது கவலைக்குரிய விஷயமாகும். எரிசக்தியை பொறுத்தவரை நாட்டின் 90 விழுக்காட்டுக்கும் அதிகமான எரிசக்தி ஆதாரங்கள் இன்னும் புதைப்படிவ எரிபொருட்களை நம்பியுள்ளன. இதனால் பயணீட்டாளர்களுக்கு அதிக செலவுகள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதகமான விளைவுகள் ஏற்படுகின்றன. இன்று மார்ச் 15ஆம் தேதி உலக பயணீட்டாளர் தினம் அனுசரிக்கப்படுவதை ஒட்டி வெளியிட்ட அறிக்கையில் முஹிடின் அதனை தெரிவித்தார். நிலையான வாழ்க்கை முறைகளுக்கு அது சரியான மாற்றம் என்பதுதான் இவ்வாண்டின் கருப்பொருள். உலக பயணீட்டாளர் உரிமைகள் தினத்தை முன்னிட்டு பினாங்கில் மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் ஒரு தொண்டூழிய கல்வி மேம்பாட்டு அமைப்பான சுய மெய்யறிவகம் என்ற அமைப்பின் உறுப்பினர்களுக்கு CAP அதிகாரிகள் ஆற்றல் சேமிப்பு மற்றும் செயல்திறன் திட்டத்தை எப்படி மேற்கொள்வது என்பது பற்றிய ஒரு விளக்கு உரைக்கும் ஏற்பாடு செய்திருந்தனர்.
இந்த நிகழ்வில் வீட்டிலேயே எளிதாக செயல்படுத்தக்கூடிய நடைமுறை மற்றும் பயனுள்ள ஆற்றல் சேமிப்பு குறிப்புகள் குறித்து விளக்கப்பட்டது. சுய மெய்யறிவக பங்கேற்பாளர்கள் தங்கள் ஆற்றல் பயன்பாட்டை குறைப்பது, மின்சார கட்டணங்களை குறைப்பது மற்றும் மிகவும் நிலையான எதிர்காலத்திற்கு பங்களிப்பது எப்படி என்பதையும் கற்றுக்கொண்டனர். மலேசியாவின் முதல்நிலை இந்திய விற்பனை கண்காட்சி நிறுவனமான கலர்ஸ் ஆஃப் இந்தியா இவ்வாண்டுக்கான தனது மாபெரும் நிகழ்ச்சியை அறிவித்துள்ளது. அவ்வகையில் தென்கிழக்காசிய பாலிவுட் பெருவிழா மற்றும் இந்திய வர்த்தக கண்காட்சி எதிர்வரும் மார்ச் 26 முதல் ஏப்ரல் 1 வரை ஜோஹர் பாரு சூத்ரா மோல் பேரங்காடியில் நடைபெறவுள்ளது. மக்கள் எதிர்பார்க்கும் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வண்ணம் மலேசியாவின் முன்னணி மொத்த விற்பனையாளர்கள், இணையத்தில் பிரபலமாக உள்ள விற்பனையாளர்கள், வைரல் உணவு விற்பனையாளர்கள் என பலர் இந்த 7 நாள் கண்காட்சியில் கடைகளை திறந்திருப்பர். அவர்களின் பொருட்களும் சேவைகளும் பெரிய கழிவு விலையில் வழங்கப்பட உள்ளது. ஒரே இடத்தில் 10 விழாக்கள், 100 கலைஞர்கள், சமூக ஊடக பிரபலங்கள், 1000 போட்டியாளர்கள் என பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இப்பெருவிழாவுக்கு 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வருகையாளர்களும் வாடிக்கையாளர்களும் வருவர் என கலர்ஸ் ஆஃப் இந்தியா இலக்கு வைத்திருக்கிறது. வைரல் உணவு திருவிழா, மச்சா மச்சாம் பிரியாணி விழா, பானிபூரி விழா, ஆஹா கல்யாணம் இந்திய திருமண கண்காட்சி, தெற்கு முதல் வடக்கு வரையிலான சேலை விழா, இசை மற்றும் கலாச்சார படைப்புகள் என ஒரு வாரம் இந்நிகழ்ச்சி களை கட்ட உள்ளது. தவிர வர்ணம் தீட்டும் போட்டி, சிறார்களுக்கான ஆடை அலங்கார போட்டி, நடன போட்டி, மிஸ்ஸஸ் கலர்ஸ் ஆஃப் இந்தியா அழகுராணி போட்டி, பாடல் திறன் போட்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கு இரத்த தான முகாமும் நடத்தப்படுகிறது. மாபெரும் உள்ளரங்கு தீபாவளி வர்த்தக கண்காட்சியை நடத்தி 5 முறை மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற நிறுவனம் இந்த கலர்ஸ் ஆஃப் இந்தியா திரளாக வந்து பங்கேற்குமாறு அனைவரையும் அழைக்கிறது. மலாக்காவில் உள்ள ஒரு இடைநிலை பள்ளியில் வாலிபால் எனப்படும் கை பந்தாட்டத்திற்கு பிறகு மயங்கி விழுந்து 14 வயது மாணவன் பரிதாபமாக உயிரிழந்தான். நேற்று காலை 10:30 மணிக்கு பள்ளி திடலில் இருந்து சிற்றுண்டி சாலைக்கு நடந்து செல்லும் வழியில் அவன் மயங்கி விழுந்துள்ளான். பேச்சு மூச்சின்றி கிடந்த மாணவன் மலாக்கா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு CPR முதலுதவி சிகிச்சைகள் சுமார் 30 நிமிடங்களுக்கு வழங்கப்பட்டன. எனினும் அது பலனளிக்கவில்லை. அவன் உயிரிழந்து விட்டதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். சவ பரிசோதனை முடிவுகள் வரும் வரை அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக மலாக்கா போலீஸ் கூறியது. ஒரு லொகேஷன், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்ல இருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ராமால் ஜோபாரு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் lasting memories. சிலாங்கூர் காஜாங் சௌஜானா இம்பியானில் சாலையில் அடாவடி செய்து இடைநிலை பள்ளி மாணவரை தாக்கிய ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2:15 மணி வாக்கில் 2 வாகன ஓட்டிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது காரில் இருந்து இறங்கி வந்த சந்தேக நபர் அந்த 17 வயது மாணவரை சரமாரியாக முகத்தில் குத்தியுள்ளார். இதனால் மூக்கு எலும்பு உடைந்து ரத்தம் கொட்டியது. பின்னர் காஜாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அம்மாணவர் அது குறித்து போலீசில் புகார் செய்தார். சம்பவ வீடியோவும் வைரலான நிலையில் சுற்றுலா முகவர் நிறுவனத்தின் ஆலோசகருமான 39 வயது சந்தேக நபர் கைதானதாக காஜாங் போலீஸ் கூறியது. பாதிக்கப்பட்ட மாணவருக்கு வாகனம் ஓட்டும் உரிமம் இல்லாததால் அவரையும் போலீசார் விசாரணைக்கு அழைத்துள்ளனர். முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி. கவர்ச்சிகரமான லாபம் கிடைக்கும் என்ற ஆசை வார்த்தைகளால் முதலீட்டு மோசடியில் சிக்கி 2.3 மில்லியன் ரிங்கேட் பெரும் பணத்தை இழந்துள்ளார் ஜோஹரை சேர்ந்த ஒரு முதியவர். 62 வயது அந்நபர் வியாழக்கிழமை அது குறித்து புகார் செய்ததாக
ஜோஹர் போலீஸ் தலைவர் டத்தோ எம் குமார் கூறினார். பங்கு சந்தை முதலீடு குறித்து முன்பின் தெரியாத நபரால் வாட்ஸ்அப் வழியாக அவருக்கு தகவல் வந்துள்ளது. பின்னர் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் சேர்க்கப்பட்டு முதலீட்டை நிர்வகிக்கவும் லாபத்தை கண்காணிக்கவும் ஒரு இணையதளத்தின் முகவரியும் அவரிடம் கொடுக்கப்பட்டது. 35 மில்லியன் வரை லாபம் பார்க்கலாம் என நம்ப வைக்கப்பட்டதால் கொடுக்கப்பட்ட 4 உள்ளூர் வங்கி கணக்குகளுக்கு 4 தடவையாக அவர் பணத்தை மாற்றியுள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் 27 முதல் இவ்வாண்டு மார்ச் 4 வரை அந்நபர் அப்படி மாற்றிய தொகை 2.336 மில்லியன் ரிங்கெட் ஆகும். ஆனால் லாப தொகையை மீட்க முடியவில்லை. கேட்டால் மேலும் முதலீடு செய்ய வேண்டும் என நெருக்குதல் கொடுக்கப்பட்ட போதே தாம் ஏமாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்து போலீசில் புகார் செய்தார். அம்மோசடி குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுவதாக கூறிய டத்தோஸ் குமார் முதலீட்டு திட்ட மோசடி குறித்து மேலதிக கவனத்தோடு இருக்குமாறு மக்களை கேட்டுக்கொண்டார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள். அணுகுண்டே போட்டாலும் கருப்பான் பூச்சிகளால் தப்பிக்க முடியும் என சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதைவிட அதிசயமாக கருப்பான் பூச்சியின் பால் எதிர்காலத்தில் நமக்கான ஊட்டச்சத்து பாலாக விளங்கலாம் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? கேட்பதற்கு சற்று தர்ம சங்கடமாக இருந்தாலும் அறிவியலாளர்களின் கூற்று அதுதான். கருப்பான் பூச்சி பாலில் ஊட்டச்சத்துக்களின் சக்தியாக கருதப்படும் புரதப்படிகங்கள் உள்ளன. இந்த பால் செல் வளர்ச்சிக்கு உடலுக்கு தேவையான அனைத்து அமினோ அமிலங்களையும் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதோடு தீவிர ஆற்றலையும் அளிக்கக்கூடியது. புரத சத்து, நல்ல கொழுப்பு, இயற்கை சீனி என அனைத்தும் கருப்பான் பூச்சியில் உள்ளனவாம். சுருக்கமாக சொன்னால் நமக்கு பசும்பாலில் இருந்து கிடைக்கும் ஊட்டச்சத்துக்களை விட 3 மடங்கு அதிகமான ஊட்டச்சத்து கருப்பான் பூச்சி பாலில் கிடைக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். ஆனால் கருப்பான் பூச்சி பாலை அறுவடை செய்வதில்தான் பெரிய சிக்கலே உள்ளது. பேக்கெட்டுகளில் பாலை அடைக்க மில்லியன் கணக்கான தாய் கருப்பான் பூச்சிகள் தேவை. ஆக என்னதான் பசும்பாலுக்கு மாற்றாக கூறப்பட்டாலும் இது நடைமுறைகள் சந்தைகளுக்கு வருவது இந்த இடைப்பட்ட காலத்தில் சாத்தியமில்லை. ஆனால் எதிர்காலத்தில் உலக மக்களின் சூப்பர் ஃபுட் பட்டியலில் கருப்பான் பூச்சி பாலும் இணைந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி.